அன்பு நண்பர்களே, ஆண்டவர் தம்மை முழுமையாய் நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்ங்கிறதை சிலுவை சுட்டி காட்டுகிறது. நாமும் பதில் அன்பாக நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை பின்பற்றலாம். வாருங்கள். வாழ்வில் சில நேரங்களிலே நாம் பாதை முழுவதுமாக தென்படாத அந்த உணர்வுகளில் வருகிறோம். ஒருவேளை நாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் ப்ரீ ஸ்கூல், நர்சரி ஸ்கூலில் சேர்க்கிற நேரங்களாக இருக்கலாம். இல்லை அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவங்க விடுதிகளிலே தனிமையாய் தூரத்திலே தங்க நாம் ஏற்பாடுகள் செய்து அனுப்பி வைக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆதியாகம புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தின் முதல் 19 வாக்கியங்களை பார்க்கலாம். ஆபிரகாமே என்று அழைக்கிறார். ஆபிரகாம் இதோ அடியேன் என்கிறார். என்ன அருமையான அந்த உடன்படிக்கை, அன்பு, உறவு. ஆண்டவர் அழைத்ததும் அடுத்தது சொல்லுவார், உன்னுடைய நேசபுத்திரன், ஏகபுத்திரன் ஈசாக்கை மோரியா தேசத்துக்கு நீ போய் அங்கே இருக்கிற மலைகள் ஒன்றை நான் காட்டுவேன், அதில் நீ அவனை தகன பலி செலுத்து சொல்கிறார். நேசபுத்திரன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அதைவிட அதிகமாக தென்படுகிறதே. இழப்பு வந்தாலும் அரவணைக்கிற கரம் இருக்கலாம், எடுக்கிறார். மறுபக்கம் ஏகபுத்திரன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன ஆகும்? இந்த குழந்தை மூலமாக கடற்கரை மணலத்திரம் இல்லைன்னா வானத்தின் நட்சத்திரங்களைப் போல குழந்தை இங்கே நடக்கும். ஆனாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவர்ங்கிறதை எடுக்கிறார். விசுவாசம் எப்படி இருக்கிறதுங்கிறது அப்படி அதில் தென்பட தொடங்குகிறது. அந்த ஆதியாகமம் 22 முதல் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார் என்று எழுதியிருக்கும். இந்த சோதனை ஏதோ ட்ராப் பண்ணி தீமையில் அமிழ்த்துகின்ற சாத்தானுடைய சோதனை அல்ல. ஆண்டவர் ஒரு நல்ல தான் உண்டு பண்ணின ஒரு நற்கிரியைகளை செய்வதற்கென்று உருவாக்கின அவருடைய செய்கை, ஒர்க்மேன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகிறது என்று பார்க்குறோம். நல்ல ஒரு டெக்னீஷியன், மெஷின்ஸ் அல்லது நம்முடைய காரு நாம் ஒரு நீண்ட யாத்திரைக்கு போகிறவங்க முன்னால் செக் பண்ணி பார்க்குறது மாதிரியெல்லாம் அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பரிசோதிக்கிறார். சோதனைகள்லாம் பரிசோதிக்கின்றார். இல்லைன்னா ஒரு விவசாயி அந்த அழகாக அவங்க விரும்புகிற செடி மரங்களெல்லாம் நட்டு அதை பண்படுத்துவதோடு கிளைகளை சில நேரங்களில் நறுக்கி அதை தூய்மைப்படுத்துகிறது மாதிரி ஆண்டவர் பரிசோதித்து பார்க்கிறார். விசுவாசத்தை விரும்புகிறதுனால் அந்த விசுவாசத்தின் அளவு என்ன, அதில் என்ன செய்யலாம் உறுதிப்படுத்துவதற்கு என்று செக் பண்ணுறார். எப்படியும் ஆபிரகாம் ஈசாக்கையும் கூடால 2 உதவியாளர்களை அழைத்து மோரியா மலைக்கு போகிறார். போய்கொண்டே இருக்கிறாங்க. மலை பக்கத்தில் அதன் உச்சி பக்கத்தில் வரும் பொழுது இந்த இடம் தெரிகிறது. அப்போது ஆபிரகாம் உதவியாளர்களை பார்த்து, நீங்கள் இங்கே நில்லுங்க, நானும் மகனும் பிள்ளையுமா நாங்கள் மேலே போகிறோம், போய் பலியிட்டு திருப்பி வருவோம் என்று சொல்கிறார். விசுவாசம். ஆண்டவர் நம்பத்தக்கவருங்கிறது தென்படுகிறது. எப்படி மேலே போகும்போது ஈசாக்கு கிட்ட அந்த ஈசாக்குடைய தலையில் அந்த விறகு கட்டைகளெல்லாம் இருக்குது. உடனே அவர் சொல்லுவார், ஈசாக்கு முழு கீழ்ப்படிதலோடு கூட அப்பா நடத்துகிற அப்பா மூலமாக ஆண்டவர் செயல்படுவார். ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. எப்படியும் விறகு இருக்குது, உங்கள் கையில் நெருப்பு கத்தி இருக்கப்பா, ஆடு எங்கேன்னு கேட்குறாங்க, பலியாடு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நம்பத்தக்கவர். அதை அறிக்கையிடுகிறார். எப்படியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவரோடும் கூட அந்த ஒரு ஐக்கியம், இன்டராக்ஷன் நடந்து கொண்டு இடைப்பட்டு கொண்டே செல்கிறார். மோரியா மலை அந்த உச்சியில் வரும் பொழுது அந்த குழந்தையை கட்டையில் படுக்க போட்டு கத்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தொடாதே, அதை செய்யாதே, தடுத்து நிறுத்துகிறார். அப்போ திருப்பி பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று புதரில் கிடப்பதை கண்டு அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்துகிறார். இந்த நேரத்தில் கொஞ்சம் அமர்ந்திருந்து யோசிக்கிறாங்க. ஆண்டவருடைய சுபாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த விசுவாச பாதைகளை. அது போராட்டமாக இருக்கிறது உலகிலே. ஆனால் அந்த பாதையில் அவர் மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர். இந்த தீமை இல்லை எதிர்காலம் தடுக்கின்ற தடையை அவர் நிறுத்துகிறார். அவர் வாழ்வின் ஆண்டவர்ங்கிறதை உணர்ந்து கொள்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் என்று அந்த இடத்திற்கே யெகோவா ஈரேங்கிற பெயரை போட்டார்.
எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அந்த உண்மையை அவர் சிந்திக்கும் பொழுது அவருடைய மனதில் 2 காரியங்கள் இருந்ததாக எபிரேயர் நிருபத்தில் ஆபிரகாமின் விசுவாசத்தை விவரிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் அதில் 18-19 வாக்கியங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். அவர் கர்த்தர், ஆபிரகாம் விசுவாசித்த அவர் சேவித்த அந்த கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடியவர், இந்த வல்லமை அவருக்கு உண்டு என்கிறதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார் போலும் சொல்வார். காத்திருங்கள் என்று சொல்லி உடன் இருக்கிற சேவை அந்த உதவியாளர்களிடத்தில் சொல்லிக்கிட்டு தானே போனார். நாங்கள் வருவோம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அப்போ மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு என்கிறதை அவர் அறிந்திருந்தார் என்று எபிரேயர் 11-18-19 பார்க்குறோம். தொடர்ந்து அதில் 40வது வசனத்தில் இந்த விசுவாச பாதையில் நம்ம எல்லாரையும் இணைப்பதற்காக நன்மையான விசேஷித்த நன்மை ஒன்றை வைத்திருக்கிறார் என்கிறதும் அவருக்கு தெளிவு கிடைத்தது. பலி செலுத்துவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்கிறது லேவியராகமும் 18 இருக்கிறது அவருக்கு தெரியும். இல்லை என்றால் அந்த வரலாறுகளை தெரிய வருகிறது. பின்னால் தீர்க்கதரிசிகள் இதை சுற்றுறாங்க. எரேமியா 7வது அதிகாரம் 31வது வசனத்தில் கூட கர்த்தர் நரபலியை அல்லது மனிதர்களை அழிப்பதை அவர் ஆணையிடுறதும் இல்லை, கட்டளை கொடுக்கிறதும் இல்லை, அது மனதில் தோன்றுவதும் இல்லை. மோளேகு போன்ற சுய உணர்வு அந்த விருப்பங்களுக்கு என்று கடவுளர்களை வைத்து அவர்களுக்கு தீய கடக்க பண்ணுறோம். அது ஆண்டவருக்கு அருவருப்பானது இது திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஆண்டவர் அவர் வாழ்வின் நிறைவுக்கு நேராக நம்மை நடத்துகின்ற வாழ்வின் அதிகாரம் உள்ளவர், வாழ்வின் வல்லமை தடைகளை மாற்றுகின்ற வல்லமை நிறைந்த ஆண்டவர். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புவது மட்டுமல்ல, சொந்த குமாரனையும் இதை மாதிரி அனுப்பக்கூடிய, அவரை பலியாக தரக்கூடிய ஒரு விசேஷித்த நன்மை வைத்திருக்கிறார் என்கிறதும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் தென்பட்டிருக்கலாம் என்று எபிரேயர் 11 நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவரை அறிகிற, அதில் அவர்கள் அன்பை செலுத்துகிற அந்த விசுவாச வாழ்வில் அவள் வளர்கிறவராக ஆண்டவர் கவனித்தார். ஆண்டவர் விசுவாசத்தை விரும்பி வளர்த்தி அவரை சார்ந்து முழுமையாய் அவரை நம்ப வைத்து நம் வாழ்வில் தந்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுப்புகிறவர், மரணத்தையே வென்று அந்த விசேஷித்த நன்மையான கிருபையை தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அந்த கிருபையை நிறைவேற்றும் வகையில் தான் அவர் வார்த்தை மாம்சமாகி இயேசுநாதரில் நம்மிடையிலே அவர் கிருபை உண்மையினால் நிறைந்து தொடர்ந்து வாசம் செய்கின்றார். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 23 வரக்கூடிய பகுதியில், அல்லது லூக்கா 20-27 வருகிற பகுதியில் அந்த சதுசேயர்கள் ஆண்டவருடைய அந்த நாட்களில் பலசீன நாட்களில் வர்றாங்க. வந்து ஆண்டவரை நீங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாம் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் அவ்வளோ தெளிவாக இல்லை. ஒரு மனிதருக்கு ஒரு மனைவி கல்யாணம் ஆனாங்க, பிறகு அந்த மனைவி இறந்துட்டாங்க. இறந்த பிறகு 7 சகோதரங்க சட்டத்தின்படி மோசை கொடுத்த சட்டத்தை அவங்க சின்ன சின்ன கூறுகிட்டு எல்லாம் சேர்த்துருப்பாங்க எல்லாம் விளக்கங்களுக்காக. அதன்படி சகோதரன் ஒரு மனைவி இறந்தால் சகோதரன் கல்யாணம் பண்ணிடலாம். 7 பேர் இருந்தாங்க. 7 பேரும் இறந்த பிறகு உயிர்த்தெழுதல் வரும்போது இந்த 8 பேரில் யாருக்கு அந்த மனைவியாக இருப்பார் என்ற கேள்வியை கேட்குறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று அவர் வரலாற்றில் தொடர்ந்து அறியப்பட்டார். யாத்திராகமம் 3 மோசே அந்த அடிமைத்தளத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும் பொழுதும் அவருடைய பெயரை குறித்து பேசும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று. அவர்கள் இறந்து போன பிறகும் ஆண்டவர் அவர்களோடு கூட வைத்திருக்கின்ற உறவு முறிந்து விடவில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்றியே ஆவார் ஆண்டவர். இயேசு சுவாமி மூலமாக மீண்டும் அந்த முக்காலத்திலும் செயல்படுகிற ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து நிறைவேற்றியே ஆவாருங்கிறதை தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலில்
நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார். அப்போ அவர் சொல்லுவார், உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகில் இருக்கின்ற சமூக அமைப்புகள், அந்த அமைப்புகளில் இருக்கின்ற அந்த தீமைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? உயிர்த்தெழுந்த பிறகு அந்த அமைப்புகள் இராது. ஆனால் எல்லாரும் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்கிறதை ஆண்டவர் அதில் திட்டமாய் சொல்லுகிறார். மத்தேயு 22 30வது வசனத்தில் அதை தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் உயிர் உள்ளவர்களுக்கு அல்ல, வாழ்விற்கு, உயிரை பெற்றிருக்கிறவர்களுக்கும் வாழ்விற்கும் ஆண்டவராக இருக்கிறார். மரித்து போகிறவர்களுக்கு அல்ல, மரணத்திற்கு அல்ல ஆண்டவர். அவர் வாழ்வின் ஆண்டவர், காட் ஆஃப் தி லிவிங் அண்ட் காட் ஆஃப் லைஃப் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். உண்மையிலேயே ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நாளில் அல்லது அவர் உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, மரணத்தை வென்று உயிரோடு வருகிறார், எழும்புவார் என்கிறதையும் உணர்த்துகிறார், சுட்டி காட்டுகிறார். அந்த உயிர்த்தெழுதல் வரும் பொழுது வாழ்வு இட் பிகம்ஸ் இன் இட்ஸ் ஃபுல்னஸ், ஹோல்னஸ், முழுமையாகிறது, நிறைவாகிறது என்கிறதை திட்டவட்டமாய் ஆண்டவர் உணர்த்துகிறார். அதனால் நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாதிரி ஆண்டவரோடு கூட உள்ள அந்த கூட்டு உறவையும் உடன்படிக்கை அன்பையும் புதுப்பித்துக் கொள்வது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்று தெளிவுபடுத்துகிறார். இதை நமக்கு வாழ்வில் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே கடந்து சென்று மரணத்தை ஜெயித்து தன்னுடைய ஆவியை நமக்குள் கொடுக்கின்றார் என்று பவுல் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 6-7 என்கிற வசனங்களில் நாம் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறோம். மாம்ச பிரகாரமாக சிந்திப்பதை விட்டு ஆவியானவரோடு இணைந்து நம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தை, திட்டங்களை உணரவும் அதை நிறைவேற்றவும் நாம் கடந்து வந்தால் ஜீவனும் சமாதானமும் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லுவார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்வின் எந்த பகுதியில் நாம் இன்னமும் பயந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டம் அவருடைய சித்தத்திற்கு என்று ஒப்புக்கூடாமல் இருக்கிறோம் என்கிறதை நாம் திருப்பி பார்க்க ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, இப்பொழுதும் உண்மை நாங்கள் அதிகமாய் முழுமையாய் நம்பத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தில் பயங்களை நீர் மாற்றித்தாரும். எந்த பயம் என்கிறது எங்களை தெளிவுபடுத்தி அதை தொடர்ந்து அப்புறப்படுத்தும் ஆவியானவரே, வாழ்வின் ஆவியானவரே, நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்ற ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க ஆண்டவரே. கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வாழ்வின் வாய்க்கால்களாய் உம்மோடு கூட இணைந்து அந்த வாழ்வை எல்லாவற்றுக்கும் மேல், அழிவின் எல்லா கூறுகளுக்கு மேலும், பழக்கங்களுக்கு மேலாகும் ஜெயம் பெற்றிருக்கின்ற உம்முடைய வாழ்வை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்மை சார்ந்து உம்முடைய ஆளுகைக்குள் உம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலில் நாங்கள் அவரை பின்பற்ற எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரோம், தொடர்ந்து பின்பற்ற உதவி செய்யும். அதனால் எங்களுடைய எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை, நோய்கள், வாழ்வை தடுக்கின்ற எல்லா தடைகளிலிருந்து விடுதலைகளை தந்து உம்முடைய பர்வதத்தில் உம்முடைய பாதையில் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர் என்கிற உணர்வோடு கூட உண்மை முழுமையாய் பற்றி முன்னேற உதவி செய்யுங்க. அந்த வகையில் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த துணைத்தாரும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேள நல்ல பிதாவே, ஆமென்.